லூனாக்கு என்னாச்சு? ஏன் இவன் இப்படி பண்ணிகிட்ருக்கான்? இங்கே பாருங்க, மூச்சு வாங்க வாங்க நாக்கெலாம் தொங்க போட்டு என்ன பண்ணி வச்சுருக்கான் பாருங்க. மார்னிங் ஒரு 7:00 இருக்குங்க. என்னை எழுப்பி கதவை திறக்க சொன்னான். எப்போதும் போலவே அது நடந்தது தான். நானுமே சரி எப்போதும் போல் திறந்து விட்டுட்டேன். வந்துடுவான்ற வழக்கம் போல் திறந்து விட்டேன். ஸோ எனக்கு இவ்வளோ நாள் புரியாதது அப்போ தான் புரிஞ்சுது. அவன் அந்த 2 நாள் போயிட்டு வந்தது இடம் எப்படி இருக்குது ஏது இருக்குது அதை நோட்டம் பண்ண தான் போயிருந்தான் போல். 2 நாள் சமத்து புள்ளியாக தான் வீட்டுக்குள்ளே வந்துட்டான் அவன். நான் எதுவுமே பண்ணலை, சமத்து புள்ளியாட்ட இருந்த மாதிரி என்கிட்ட நடித்து ஏமாற்றிட்டான். அப்புறம் தான் தெரிஞ்சது இது 3ஆவது நாள் வெளியே போகிறான். காம்பவுண்டுக்குள்ளேவே இருந்தவன் இப்போ அந்த காம்பவுண்டு தாண்டி பக்கத்து காம்பவுண்டுக்கே போயிட்டாங்க. எனக்கு ஒரே ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டாங்க. என்னடா அது இவன் இப்படி பண்ணிட்டானே, எனக்கு ஒரே பயம், என்ன பண்ணுறது தெரில. இது அந்த காம்பவுண்டு பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்ட்ரீட்டு, பக்கத்து ஸ்ட்ரீட்டு இது ஜங்ஷன் இது. எனக்கு ஒரு பயம். அந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா ஒரு நாய் வேறு பார்த்துட்ருக்கு. ஸோ எனக்கு என்னென்னா இந்த நாய் கூட இவன் சண்டை போட்டு நாய் ஏதாவது பண்ணிட போகுதுன்னு எனக்கு ஒரு பயம். எனக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியலைங்க. நாய் கூட மாட்டிடுவானான்னு எனக்கு அந்த பயம். அது வரைக்கும் அந்த நாய் கிராஸ் பண்ணி போயிடுச்சு. அது ஒரு சந்தோஷ திருப்தி இருந்தாலும் இவனை எப்படி மீட்டு கொண்டு வருதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. நான் இந்த பக்கம் இருந்துட்டே லூனா குதிக்காதரா குதிக்காதரா என்ன குதிச்சிட்டாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் எனக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இவனை எப்படிடா கொண்டு வருதுன்னு. அவன் குதிக்கிறப்போ ஈஸியாக குதிச்சிட்டாங்க. ஆனால் அவனுக்கு ஏற தெரியல. அவனுக்கு சுற்றி புற்றி நானும் லூனா லூனான்னு கூப்பிட்றேன். அவன் என்னோடய பேச்சே அவன் கண்டுக்கலைங்க. அவன் பாட்டுன்னு அவன் போக்கில் தான் போயிட்டு இருந்தான். சுற்றிட்டே இருக்கான், அதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கான். சரி இந்த பக்கம் தான் ஹைட்டாக இருக்குது. பக்கத்து அந்த கார்னர் காம்பவுண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்கும். ஸோ அதில் ஏறிடுவான் புள்ள. அதில் ஏறி அப்படியே மேலே இந்த பக்கம் வந்து இந்த காம்பவுண்டில் ஏறி எப்படியாச்சும் குதிச்சு வந்துடுவான்னு பார்த்தா அவன் அந்த பண்ண வேலைங்க லூனா. அதுக்கப்புறம் ஃபைனலாக என்னுடைய பையன் வந்து காம்பவுண்ட் மேலே ஏறி அவனை அனுப்பிவிட்டேன். அவனுமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என் பையன் கூப்பிட்டு பார்த்தா அவன் வர மாதிரி தெரியல. லூனா அந்த காம்பவுண்டுக்குள்ளேயே தாங்க சுற்றிட்டு இருக்கான். அவனுக்கு வழி தெரியலையா என்னன்னு தெரியல. குதிச்சிட்டான், எப்படி ஏறணும்னு தெரியல. அவன் வரணும்னு நினைக்கிறானா இல்லை வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறானா என்னன்னு தெரியல. நாங்களும் கூப்பிட்டோம், எங்களை லிசன் பண்ணவே இல்லை. அவன் இப்படியும் அப்படியும் வழி தெரியாமல் தான் சுற்றிட்டுருக்கான். என் பையனுக்குமே ஒன்றும் புரியல எப்படிரா கொண்டு வர்றதுன்னு. ஸோ அந்த பக்கம் போனாலும் ரிட்டர்ன் வர்றதுக்கு இப்படி ஏறவும் முடியாது. இந்த காம்பவுண்டு செவரும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டு வேறு. ஏன் இப்படி பண்ணான்னு தெரியல இவன் சடனாக. எங்களுக்கு ஒரே படபடப்பாகிடுச்சு. ஏன் இவன் இப்படி பண்ணிட்டான். எனக்கு என்ன ஒரு பயம்னா வெளியில் போயிட்டு ரொம்ப கஷ்டப்படுவானோ. இவன் இங்கே வந்து இருக்க இடம் இருக்குது, நல்ல சாப்பாடு, நல்லா அவனை பார்த்துட்டு தான் இருந்தோம். அது மீறி ஏன் இப்படி பண்ணிட்டான்னு எங்களுக்கு ஒரே கவலையாக போச்சுங்க. ஆனால் லூனா பாருங்கள், வரணும்னு நினச்சா வந்திருக்கலாம். கரெக்டாக இந்த காம்பவுண்ட் மேலே ஏறி அவனுக்கு எல்லாம் தெரியும் இங்கே வரணும்னு. ஆனால் அவன் வேணும்னே பண்ணுறான். அவன் வந்து நாங்கள் 1.5 வருஷமாக வீட்டுக்குள்ளேயே இருந்ததுனாலயே என்னமோன்னு தெரியல. அவன் இப்போ தான் வெளி உலகத்தை பார்க்குறாங்க. அவன் அதிகமாக வெளியில் நாங்கள் கொண்டு போகிறதோடு சரி, கொண்டு வரதோடு சரி தான். ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் அவன் இது மாதிரி ஒரு காம்பவுண்டு தாண்டி போகிறது. இதுதான் ஃபஸ்ட் டைமு. கரெக்டாக பாருங்கள், அந்த வாழைத்தோப்பில் குதிச்சிட்டாங்க. சரி அதுக்கப்புறம் வேறு வழி இல்லை, என் பையனே நேரில் போய் கூட்டிகிட்டு வரலான்னு போயிட்டாங்க. அந்த வீடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து லாக் பண்ணியிருக்காங்க. அந்த வீட்டில் கொஞ்ச நாளாகவே யாருமே இல்லை. அந்த வீட்டில் பூட்டியே தான் இருக்குது, கேட்டு பூட்டி இருக்குது. அவங்கக்கிட்ட ஒரு ஹெல்ப்பு கேட்கலான்னு பார்த்தாலும் யாருமே இல்லை, சொல்கிறது கூட இல்லை. சரி வேறு வழி இல்லை, என்னோடய பையன் தான் காம்பவுண்டில் செவுத்தில் ஏறி அங்கே போய் குதித்து போய் பார்த்தா அவன் அந்த தோப்புக்குள்ளே வந்து ஏதோ பள்ளத்தில் ஒளிஞ்சிட்ருக்கானாங்க. கூப்பிட்றான் என் பையன், டே லூனா வாடா வாடான்னு கூப்பிட்றாங்க. வரவே இல்லையாங்க அவன். அவ்வளோ பதுங்கி இருந்தான் போல் அவன். ஃபைனலாக ஒரு வழியாக என் பையன் வந்து மீட்டு கொண்டு வந்துட்டாங்க சேஃபாக. இப்போது ஓகே, இப்போ லூனா ஓகேவாக இருக்கிறான். போயிட்டு வந்த டயர்டாக என்னன்னு தெரியல. அதனால தாங்க அவனுக்கு நாக்கு வந்து வெளியே தள்ளிக்கிட்டு ஒரு மாதிரி பயந்துட்டானா என்னன்னு தெரியல. பயத்தில் இப்படி பண்ணானா என்னன்னு தெரியல. அதனால் சரி நாங்களும் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு அவனுக்கு ஒரு ட்ரீட்டு மாதிரி கொடுத்து சாப்பிட வச்சு கொஞ்சம் கூல்படுத்தி விட்டோம். அவனே ஆல்ரெடி பயந்து போயிருப்பான். இன்னும் நாங்கள் வேறு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அவன் திட்டுறதோ எது பண்ணாலுமே அவனுக்கு ரொம்ப இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகிடுவான். அதனால் புரிஞ்சுக்கிட்டு அவனை வந்து சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயே இப்போது சேஃபாக இருக்கிறாங்க லூனா. இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அதனால தான் அவள் வந்து இந்த மாதிரி ஒரு பிஹேவியர், இப்படி ஒரு ஆக்டிவிட்டீஸ் வெளியே போயிட்டு வந்ததுக்கே இப்படின்னா ஒரு நாளெல்லாம் இவன் வராமல் போயிட்டானா இவனோட நிலைமை என்ன ஆகுறது. ஸோ அதை நினைக்கும் போது தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் ஒரு பெரிய வீடியோ போட்டுட்ருந்தேன். இது மாதிரி லூனா வெளியே போக அடம்பிடிச்ச வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். எனக்கு அதில் நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி குழந்தைங்களாம் வெளியில் அனுப்பாதீங்க, நீங்களே சேஃபாக வீட்டுக்குள்ளேயே வச்சு பார்த்துக்கங்க, அப்படி போகிறது இருந்தால் கூடவே போயிட்டு கூடவே கூட்டிகிட்டு வாங்க சொன்னாங்க.
ஸோ எனக்கு அதுதாங்க தோணுச்சு. இவன்லாம் வெளியில இப்பவே கொஞ்ச நேரம் ஒரு 1 மணி நேரத்துக்கே இப்படி பண்ணிட்டானே இவன், எங்கள தேட விட்டானே. இப்போ இவன் ஒன் டே சில பேர்லாம் சொல்றாங்க, "என்னோட கேட்ல இது மாரி தான் போயிடுச்சு. 4 டேஸா வீட்டுக்கே வரல. 1 வாரம் வரல. தொலைஞ்சு போயிட்டாங்க." நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ இவங்கலாம் இப்பவே இவன பார்க்கவே எங்களால முடியல. 1 மணி நேரம் விட்டே எங்களால இருக்க முடியல. இவங்கலாம் எப்படி ஒரு நாள் கணக்கா எப்படி இருப்பாங்க? வெளியில எப்படி பாதுகாப்பாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. இனிமே இந்த மாதிரி நடக்காத மாதிரி இவன நான் கரெக்ட்டா பார்த்துட்டு வருவேன். ஸோ இனிமே எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நெனைக்கிறேங்க. கூடிய சீக்கிரத்தில லூனாக்கு ஒரு கால் கட்டு போட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நெனைக்கிறேங்க. ஸோ கூடிய சீக்கிரம் இவனுக்கு ஒரு நல்ல பொண்ண பார்த்து முடிச்சு விட போறோம். ஓகே. தேங்க் யூ ஃபார் சப்போர்ட்டிங். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.